பிட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இது போன்ற படங்கள்லாம் மிக முக்கியமான படங்கள். 4 படமே எனக்கு நடிக்கும்போது தெரியும். அது ஷோ ஷாட் ஹிட். சூதுகம் மட்டும் தான் எனக்கு தெரியாது. வா அந்த படத்தோட கதை எனக்கு புரியவே இல்லை. நலன்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். சத்தியமாக எனக்கு உங்கள் ரைட்டிங் புரிய மாட்டேங்குது தலைவா எனக்கு. நடிக்கும்போது புரியாமல் புரியாது. அதில் எனக்கு என்ன இருக்குது, நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து 2020 வந்து அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். நான் இன்னும் என்கிட்ட அந்த மெசேஜ் கூட இருக்குது. காதலும் கடந்து போகும் எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஏன்னா அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மேலே அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விஜய் டிவிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் இதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஆடல் பாடல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தோம். 2020 செப்டம்பர் கிட்ட நாங்கள் போனோம் ஷூட். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்துலவா, எனக்கு உங்கள் ரைட்டிங்கை நான் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ஃபார்ம், அது 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 எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அவரோட டைமிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது டெலிவரி பண்ணி அது நார்மல் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த 3 படம் வந்து தெரியும். சூதுகம் நல்லா வந்து மற்ற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் முடிவு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீனில் என்ஜாய் தான் பண்ணோம். ஆனால் அது கன்ஃபார்மாக ஹிட்டுன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து நடுவில் கொஞ்சம் பார்த்தா பயம் இருந்துச்சு எனக்கு. நடுவில் கொஞ்சம் பார்த்தா வந்து கலாய்ப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. நான் ஒரே டைலாக் திரும்பி திரும்பி சொல்லிட்டுருக்கோம்ல, கலாய்ப்பாங்கன்னு தோணும். அப்போ பக்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் படம் வந்தப்பறம் உங்களுக்கு இந்த டைலாக் சொல்ல போகிறாங்க.